So guys, welcome to our channel. Guys, எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கொடைக்கானலில் தான் இருக்கும். நேற்று கொடைக்கானல் வந்திருந்தோம். நீங்கள் சரி காலைல ஒரு 2 பிளேஸ் பார்த்துட்டு அப்படியே சென்னை கிளம்பலான்னு சொல்லிட்டு பிளானு. டைம் பார்த்தீங்கன்னா மணி 8:30 ஆகுது. 2-3 பிளேஸ் போட்டிருக்கோம், பார்க்கலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் லேக் கிட்ட இருக்கும். கொடைக்கானல் லேக் வந்திருக்கோம். இப்போ தான் மணி பார்த்தீங்கன்னா 8:40. சில்லுன்னு இருக்கு. இன்னும் பார்த்தீங்கன்னா 850 மீட்டர் காட்டுது. 850 மீட்டர். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா கொடைக்கானல் பஸ் ஸ்டாண்ட் வந்துட்டோம். எல்லா கடையும் க்ளோஸ் பண்ணியிருக்கேன். காலையில் தானே. காய்ஸ் கூக்கர் வாழ்க்கையில் தான் இருக்கும். இதே காட்டில் என்ட்ரன்ஸ் போயிட்டுருக்கோம். வர பனி ஓடுது. இந்த வாட்டினா பார்க்கலாம். ஒரு வாட்டி மழை வேற கீழே ஏதோ ஒரு ஊரே தெரியும். தேனிடா, தேனி தெரியும். காலியா இருக்கு. கைஸ் அங்கே பாருங்க, எதுவுமே தெரியல. மரம் செம்மையா இருக்கு. எதுவுமே தெரியல. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா கூக்கர் வால்க்லேருந்து கிளம்பிட்டோம். கூக்கர் வால்க்ஸ் பார்த்தீங்கன்னா டைம் ஒரு 9:15 இருக்கும். பார்த்தீங்கன்னா ஸ்ட்ரெயிட்டாக சென்னை போகிற பிளான் தான். ஒரு 8-9 மணிக்குள்ளே வீட்டுக்கு போனோம் சென்னைக்கு. போகிற வழியில் நான் சாக்லேட் மட்டும் வாங்கிட்டு அப்படியே போயிடலான் இருக்கோம். கைஸ் பார்த்தீங்கன்னா அங்கே நல்லா இருந்தது. இங்கே பார்த்தீங்கன்னா அப்படியே மிஸ்ட்டு போகாது பாருங்க. பாரு இங்கே பாருங்க, மிஸ்ட்டு அப்படியே ஃபுல்லாக இருக்குது. ஸோ காய்ஸ் ரைட்டு போனால் தேனி, லெஃப்ட்டு போனால் நம்ம சென்னை போகிறோம். பாருங்க, வத்தலகுண்டு 7, திண்டுக்கல் 43, சென்னை 463 கிலோமீட்டர் இருக்கு. இவனுக்கு வேற பிரியாணி சாப்பிட்டே ஆகணுன்றாங்க திண்டுக்கல் தலப்பாக்கட்டில். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா பிரியாணி கடையிலேருந்து கிளம்பிட்டோம். திண்டுக்கல் தலப்பாக்கட்டு ஹைவேலே தான் இருக்குது. சரி, திண்டுக்கல் தலப்பாக்கட்டு சாப்பிட்டு அப்படியே சென்னைக்கு ஸ்ட்ரெயிட்டாக. அங்கே பிரியாணி ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா 290 ருபீஸ் கிட்ட வருது ஒரு சிக்கன் பிரியாணி. மட்டன் எவ்வளோ ரேட் கேட்கல. ஸோ காய்ஸ் இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 12 ஆகுது. இன்னும் 482 கிலோமீட்டர் இருக்குது. 8 ஹவர்ஸ் ஆகும்னு சொல்லுது மேப்பு. 9 மணிக்குள்ளே நான் வீட்டுக்கு போகணும். ஒர்க் இருக்குது, பார்க்கலாம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா வத்தலகுண்டு தாண்டி வந்திருக்கோம். என் வேறு செம்மையாக இருக்குது. வரவே நான் ஒரு இடம் காமிச்சிருப்பேன். அந்த இடம் தான் நினைக்கிறேன். பாருங்க, மவுண்டன்ஸ்.
கொஞ்சம் வெயில் அடிக்குது. சார் ஸ்ட்ரெயிட்டாக போனால் கருவுறான், ரைட்டில் வந்தால் திருச்சி, திண்டுக்கல்லேருந்து திருச்சி. கைஸ் இன்னும் பார்த்தீங்கன்னா 441 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. கரெக்டாக இப்போ டைம் 12 ஆகுது. ஸோ கைஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி வந்துட்டோம். திருச்சியில் தான் இருக்கும். கைஸ் பார்த்தீங்கன்னா திருச்சி ஹைவே கிட்ட ஜாயின் பண்ணிட்டோம். வெளில போயிட்டு வெளியே வந்தது. கைஸ் செம்மையாக இருக்குல்ல இந்த பிரிட்ஜி, நல்லா இருக்கு. இங்கேருந்து பார்க்க வியூ பாருங்க, கொள்ளிடம் ரிவர். திருச்சி ஹைவேலேயே வருது. தொழுத்தூர் அணைக்கட்டு. காய்ஸ் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை கிட்ட வந்துட்டு இன்னும் கொஞ்சம் தூரம் தான். என் ஃப்ரெண்டோட வண்டியில் வரேன்னு தெரியல, ஆக்சிலேட்டர் கேபிள் அறுற மாதிரி இருக்கு. வேறு என்ன பண்ணுறது தெரியல. உளுந்தூர்பேட்டில் அந்த யமகா ஷோரூம் இருந்தது இல்லையா, அங்கே தான் போகலாமான்னு பார்க்குறோம். ஆளே காணோம், பின்னாடி வந்துருந்தான். நாங்கள் அடுத்தது என்ன டோலில் இருந்தால் போய் நிற்கலான் இருக்கோம். ஸோ வாய்ஸ் பார்த்தீங்கன்னா உளுந்தூர்பேட்டை டோல் கிட்டே இருக்கும். பார்த்தீங்கன்னா சும்மா ஒரு ரெஸ்ட் எடுத்தோம். டீ கடை எதுவும் இல்லை இங்கே. டோல் தாண்டி, டோலுக்கு முன்னாடி இருக்குது, டோல் தாண்டி டீ கடையே இல்லை. சரி, அதனால் அடுத்த டோலில் போயிட்டு என்ன டீ என்ன சாப்பிட்லான் இருக்கோம். டைம் பார்த்தீங்கன்னா 5 மணி ஆகுது. ஒரு 200 கிலோமீட்டர் காட்டுது சென்னைக்கு. ஹவர்ஸில் போய்டுவேன்னு சொல்லுது. ஸோ பார்க்கலாம். லைட்டாக இருட்டு ஆரம்பிச்சிச்சு நினைக்கிறேன். 5 இருக்கும் நினைக்கிறேன் டைம். காய்ஸ் பார்த்தீங்கன்னா நேற்று தேனியில் ரூம் எடுத்துருந்தோம். அந்த ரூம் பார்த்தீங்கன்னா ரொம்ப கம்மியாக இருந்தது. 1400 ரூபா தான் சொன்னாங்க, 6 பேருக்கு சேர்த்து. ரூம் பார்த்தீங்கன்னா ஷேரிங்கு. அப்புறம் கொடைக்கானல் வந்தோம். கொடைக்கானல் பார்த்தீங்கன்னா ஈவினிங் ஒரு 5 மணி போல் வந்தோம். அங்கே பார்த்தீங்கன்னா 1800 ரூபா ரூம். நல்லா பெரிய ரூமாக இருந்தது, 6 பேருக்கு. சீப் தான் ஓரளவுக்கு. ரூம்லாம் பார்த்தீங்கன்னா ஷேரிங் தான், 6 பேர். பெட்ரோல் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் 4 டேங்க் புக் பண்ணியிருக்கேன். 900 800 பார்த்தீங்கன்னா 1130 கிலோமீட்டர் ஓடி இருக்கு வண்டி. எவ்வளோ மைலேஜ்னே தெரியல, கேல்குலேட் பண்ணணும். நேற்று மூணார் போகிற பிளான் தான். இது பார்த்தீங்கன்னா வேகமலையிலேருந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு எங்களுக்கு. 2 மணி போல் ஆகிடுச்சு, 1:30-2 மணி போல். ஸோ அதுக்கு மேலே எங்களால் மூணாரை போக முடியாது சொல்லிட்டு கொடைக்கானலில் பிளான் போட்டு கொடைக்கானல் வந்து மூணார் பார்த்தீங்கன்னா நாங்கள் போகவே டேட் ஆகிடுச்சு. நான் சொல்லியிருந்தேன் தெரியல, இந்த போடிமெட் ரூட்டில் லேண்ட்ஸ்லைட் ஆகிடுச்சு சொல்லிட்டு யாரும் சொல்லியிருக்காங்க போல். நேற்று மதியானம் மூணார் போகலான்னு பார்த்தோம், அதே டைம் ஆகிடுச்சு. அதுக்கு மேலே சுற்றி பார்க்க முடியாது மூணாரில்.
மறுநாள் நானும் காலையுமே வீட்டுக்கு வரணும். நான் எனக்கு ஒர்க் இருக்குது. ஸோ அதனால் கொடைக்கானல் போட்டுட்டு கொடைக்கானல் காலைல தான் ஒரு பிளேஸ் சுற்றி பார்த்தோம். அப்படி ரிட்டர்ன் ஆகிட்டோம். கொடைக்கானலே செம்ம மலைங்க. நான் கொடைக்கானல்லே செம்ம மலை. போய் ரூமில் உட்காடுறோம், மழை ஸ்டார்ட் ஆகிடுச்சு. சரி, அதுக்கு மேலே எங்கேயும் போக முடியல. பசங்கள் நனைஞ்சிட்டாங்க வேறு. எல்லா கலட்டி வேறு ட்ரெஸ் மாட்டுறாங்க. ஸோ அதனால் காலையில் தான் கிளம்பணும். அதுக்கே டைம் ஆகிடுச்சு. நான் ஒரு 9 மணிக்குள்ளே சென்னைக்கு வந்தாகணும். ஸோ அதனால் சீக்கிரம் கிளம்பிட்டோம். ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே இருட்டிடுச்சு. உளுந்தூர்பேட்டை டோலில் எடுத்தோம். இன்னும் எதுவுமே நிற்கவே இல்லை. சரி, டீ பிரேக் எடுக்கலாம்னு சொல்லிட்டு போன டோல் நிறுத்தலான்னு பார்த்தோம். சரி, அப்படியே போயிடலான்னு சொல்லிட்டு திருப்பி இன்னொரு டோல் கிராஸ் பண்ண போகிறோம். அந்த டோலில் டீ பிரேக் எடுக்கணும். டைம் பார்த்தீங்கன்னா மணி 6:30 மணி ஆகுது. இன்னும் ஒரு 140 கிலோமீட்டர்ஸ் இருக்குது சென்னைக்கு. கரெக்டாக இப்போது விழுப்புரத்தில் தான் இருக்கும். நைட்டில் எந்த அளவுக்கு தெரியுதுன்னு தெரில. காய்ஸ் பார்த்தீங்கன்னா இப்போ தான் டீ பிரேக் எடுத்தோம். கரெக்டாக இன்னும் 120 கிலோமீட்டர்ஸ் இருக்குது. மணி பார்த்தீங்கன்னா மணி 7 ஆகுது. நல்லா இருட்டிடுச்சு. கரெக்டாக 9:30-10 மணிக்கு போய் சேரும்னு சொல்லுது. என்ன பண்ண போகிறேன்னு தெரில. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக செங்கல்பட்டு ரீச் பண்ணிட்டோம். செங்கல்பட்டு தான் நினைக்கிறேன் இது. இன்னும் பார்த்தீங்கன்னா ஒரு 50 கிலோமீட்டர் இருக்குது. வண்டியில் வேறு சுத்தமாக பெட்ரோல் இல்லை. என்ன பண்ணுறது? பசங்க வராங்க, ஒன்றும் பிரச்சனை இல்லை, டோ கூட பண்ணிவிடுவாங்க. பெட்ரோல் பங்க் காய்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வழியாக வெறுங்கலத்தூர் தாண்டிட்டோம். இந்த பிரிட்ஜு ஓப்பன் பண்ணிட்டாங்க போல். இப்போ தான் பார்க்குறேன். தெரிஞ்சால் மேலேயே வந்துட்டு இருக்கலாம். மணி பார்த்தீங்கன்னா 8 மணி ஆகுது. இன்னொரு 50 கிலோமீட்டர் இருக்குது எங்கள் வீட்டுக்கு. ஸோ காய்ஸ் பார்த்தீங்கன்னா இதோட நான் அந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். ஒரே டிராஃபிக்காக இருக்குது. உண்மையில எதுவும் இருக்குது அது காட்டுறதுக்கு. ஸோ அதனால் இதோட இந்த வீடியோவை எண்ட் பண்ணிக்கிறேன். எதுனா ட்ரிப்பில் டவுட்டுன்னா கீழே கமெண்ட் பண்ணுங்கள், சொல்கிறேன் தெரிஞ்சது. Bye bye.